சற்று முன் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. விஜய் கட்சியின் வேட்பாளர்கள் நிறைய பேர் கூண்டோடு திடீரென தலைமறைவு என்ற செய்தி அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது. தேர்தல் நடைபெறவுள்ள இந்த முக்கியமான நேரத்தில் இத்தகைய தகவல்கள் வெளியாகியுள்ளது என்பதால் இதன் பின்னணி என்ன என்ற கேள்வி அனைவரிடமும் எழுந்துள்ளது. இது ஒரு சாதாரண நிகழ்வல்ல. ஒரு கட்சியின் அமைப்பு நிலையை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. ஆமாங்க, தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக மிக திட்டமிட்ட மற்றும் ஒழுங்கான முறையில் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது. முதல்வர் ஸ்டாலினின் வயதை பொருட்படுத்தாமல் தினமும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நேரடியாக மக்களுடன் தொடர்பு கொண்டு வருகிறார் முதல்வர். இவர் பேசும் ஒவ்வொரு கூட்டத்திலும் அரசின் செயல்பாடுகள், மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து தெளிவாக விளக்கப்படுவது திமுகவுக்கு நிலையான ஆதரவை உருவாக்கி வருகிறது. மக்கள் மத்தியில் தொடர்ச்சியான ஆட்சி என்ற எண்ணத்தை உருவாக்குவதில் திமுக வெற்றி பெற்றுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த சில ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் மற்றும் நிர்வாக நிலைத்தன்மை தேர்தல் சூழ்நிலையில் திமுகவுக்கு பெரும் பலமாக அமைந்துள்ளது. இதனால் திமுக ஒரு உறுதியான முன்னிலையை பெற்றுள்ளது என்பது பல தரப்புகளில் பேசப்படுகிறது. இதற்கு மாறாக அதிமுகவும் தன்னுடைய ஆதரவை தக்க வைத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அமைப்பு பலம் இருந்தாலும் அது முழுமையாக ஒருங்கிணைந்த அலையாக மாறவில்லை என்ற கருத்து நிலவி வருகிறது. இதனால் போட்டி இருந்தாலும் ஒரு தெளிவான முன்னிலை அதிமுகவில் உருவாகாத நிலைதான் காணப்படுகிறது. இந்த நிலையில் புதிய அரசியல் சக்தியாக களமிறங்கிய விஜய் கட்சி ஆரம்பத்தில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியது. புதிய மாற்றம் என்ற எண்ணத்தில் பல இளைஞர்கள் ஆர்வம் காட்டியிருந்தனர். ஆனால் அந்த ஆரம்ப ஆதரவு தற்போது நிலைத்தன்மையை இழந்து வருவதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் வெளியான பல கருத்து கணிப்புகளில் விஜயின் வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்தல் பிரச்சார அட்டவணைகள் அறிவிக்கப்பட்ட பின்னரும் அவை அடிக்கடி ரத்து செய்யப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்தல் நேரத்தில் தொடர்ச்சியான செயல்பாடு மிகவும் அவசியமான ஒன்று. இந்த சூழ்நிலையில் விஜயின் செயல்பாடுகள் என்பது நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் பாதிக்கும் அளவில் இருக்கின்றன. இதனுடன் சேர்த்து விஜய் கட்சி வேட்பாளர்கள் சில இடங்களில் விஜயின் உருவ பொம்மைகளை வைத்து பிரச்சாரம் மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு தலைவரே நேரடியாக மக்களை சந்தித்து வாக்கு கேட்க வேண்டிய நிலையில் இத்தகைய முறைகள் பயன்படுத்தப்படுவது அரசியல் வட்டாரங்களில் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இது ஒரு அவமானகரமான நிலையாகவே பலர் கருதுகின்றனர். குறிப்பாக மாநிலம் முழுவதும் பரவலாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலையில் மிக குறைந்த அளவிலான மாவட்டங்களிலேயே விஜய் நேரடியாக பிரச்சாரம் செய்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. 10 அல்லது 15 மாவட்டங்களில் கூட முழுமையான பிரச்சாரம் செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் இது விஜயின் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாகவே வேட்பாளர்கள் தங்களது பிரச்சாரத்தை முன்னெடுக்க தேவையான வழிகாட்டுதல் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். இதுவே தற்போது வேட்பாளர்கள் தலைமறைவு என்ற தகவலாக வெளிப்படுகின்றதா என்ற கேள்வியும் எழுகிறது. அதாவது இதனாலேயே விஜய் கட்சி வேட்பாளர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு கட்சியின் அடிப்படை அமைப்பு பலவீனமாக இருந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகுவது சாதாரணம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறுகின்றனர். இதற்கிடையில் சென்னை நகரை மையமாக கொண்டு வெளியாகியுள்ள கருத்து கணிப்புகள் விஜய் கட்சிக்கு மேலும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. குறிப்பாக சென்னை தொகுதிகளில் போட்டியிடும் விஜய் கட்சி வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்கும் நிலைமை உருவாகலாம் என கூறப்படுகிறது. இது ஒரு கட்சியின் தற்போதைய ஆதரவு நிலையை வெளிப்படுத்தும் முக்கிய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. மக்கள் மனநிலையை கவனித்தால் நிலையான ஆட்சி வேண்டுமா, இல்லை புதிதாக இன்னும் நிலைபெறாத முயற்சி வேண்டுமா என்ற கேள்வியில் பலரும் முதல் விருப்பத்திற்கே சாய்ந்து வருகிறார்கள் என்று தெரிகிறது. இதுவே திமுகவுக்கு சாதகமாகவும் மாறி வருகின்றன. தொடர்ந்து ஒரே திசையில் செயல்படும் ஆட்சி என்ற எண்ணம் வலுப்பெற்று வருகிறது திமுகவை பொறுத்தவரையில். மாறாக விஜய் கட்சி இன்னும் தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்த முடியாமல் போராடி வருகிறது. தலைமைத்துவத்தின் தொடர்ச்சியான செயல்பாடு இல்லாமை, கீழ்மட்ட அமைப்பின் பலவீனம்,
மற்றும் ஒருங்கிணைப்பு குறைபாடு ஆகியவை இந்த நிலையை விஜயின் கட்சிக்கு உருவாக்கியிருக்கிறது. இதனால் ஆரம்பத்தில் இருந்த எதிர்பார்ப்பு என்பது தற்போது சந்தேகமாக விஜய் கட்சிக்கு மாறியுள்ளது. இந்த அனைத்து சூழ்நிலைகளையும் ஒன்றாக கொண்டு பார்க்கும்போது விஜய் கட்சியின் வேட்பாளர்கள் கூண்டோடு தலைமறைவு என்ற தகவல் ஒரு தனிப்பட்ட சம்பவமாக மட்டும் பார்க்க முடியாது. அது ஒரு அரசியல் அமைப்பின் தற்போதைய நிலையை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய அறிகுறியாகவே கருதப்படுகிறது. இது தேர்தல் முடிவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். மொத்தத்தில் தமிழக அரசியல் தற்போது ஒரு முக்கிய திருப்புமுனையை எட்டியிருக்கிறது. ஒரு பக்கம் திட்டமிட்ட முறையில் செயல்படும் திமுக, மறுபக்கம் தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்த முயற்சிக்கும் மற்ற கட்சிகள் என்ற நிலை உருவாகியிருக்கிறது. இதில் மக்கள் எடுக்கும் முடிவுதான் இறுதியில் அரசியல் நிலையை தீர்மானிக்கும். அதாவது முதல்வர் யார் என்ற அந்த ஒரு நிலையை தீர்மானிக்கும். அதுவும் வரவிருக்கும் தேர்தலில் இந்த நிலைமைகள் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன என்பது மிக முக்கியமானதாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரியான தகவல்கள் வெளிவரும் சூழ்நிலையில், அதாவது விஜய் கட்சியின் வேட்பாளர்கள் தலைமறைவு என்ற செய்திகள் வெளியாகி வரும் சூழ்நிலையில் மக்கள் நம்பிக்கையை பெறும் கட்சியே இறுதியில் முன்னிலை பெறும் என்பது அரசியல் வட்டாரங்களில் உறுதியாக நம்பப்படுகிறது. அப்படி பார்த்தால் அந்த ஒரு நம்பிக்கை என்பது திமுக கட்சி மீதுதான் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் திமுகவின் செயல்பாடுகள்தான் பெருவாரியான மக்களின் கவன ஈர்ப்பை பெற்றிருக்கிறது. அதுவும் ஸ்டாலினின் அரசியல் என்பது மிகவும் அனுபவம் வாய்ந்த அரசியலாகும். 50 வருட கால அரசியல் அனுபவம் கொண்ட தலைவர் ஸ்டாலின் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எடப்பாடியை பொறுத்தவரையில் குறுக்கு வழியில் கட்சியை கைப்பற்றியவர். ஆகவே இவருக்கு அனுபவம் என்பது அவ்வளவாக இருக்காது. குறுக்கு வழியில் வந்ததால்தான் முதல் தேர்தலிலேயே படுதோல்வியை சந்தித்தார் எடப்பாடி. அதனால்தான் பாஜகவுடன் திடீரென கூட்டணியை அறிவிக்கிறார். அதற்கு பிறகு திடீரென கூட்டணியை நிராகரிக்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் கூட்டணி போடுகிறார். இப்படியாக எடப்பாடியின் அரசியல் என்பது இவரது அனுபவம் குறைவு என்பதை வெட்ட வெளிச்சமாக பொதுமக்களிடையே காட்டுகிறது. அதனால் எடப்பாடி மீதான நம்பிக்கை என்பது தமிழக மக்கள் மத்தியில் அவ்வளவாக தோன்றாது என்பதுதான் உண்மை. அதேபோல விஜயை எடுத்துக்கொண்டால் இவர் வெறும் சினிமா நடிகர் மட்டும்தான். இவருக்கு அனுபவம் இருக்காது. அப்படி இருக்கும்போது இவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல்வர் ஸ்டாலினின் அனுபவம் என்பது எங்கேயோ இருக்கிறது. குறிப்பாக விஜயை பொறுத்தவரையில் இவர் ஒரு நடிகர் என்பதாலும், குறிப்பாக சினிமாவில் இப்போது முதல் தர நடிகர் என்பதாலும் தான் இவரை பார்ப்பதற்கு கூட்டம் என்பது கூடுகிறதே தவிர இவருக்கு அந்த கூட்டங்கள் ஓட்டாக மாறப்போவதில்லை என்பது விஜய்க்கே நன்றாக தெரியும். ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் தமிழக மக்களின் பெரும்பான்மையான நம்பிக்கை என்பது திமுக மீதும் ஸ்டாலின் மீதும் இருப்பதைத்தான் உறுதி செய்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கே வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.